ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெலிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பீன்ஸ் ஸ்டர் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறது மிகவும் சுலபம், கொஞ்சம் நேரத்திலேயே இதை நீங்கள் பண்ணலாம். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இது செய்கிறதுக்கு நான் எண்ணெயை சூடாக்கி கொள்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து கொள்ளலாம். அப்புறமாக லாஸ்ட்டில் நாங்கள் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக 250 கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்து அதை நான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நீள துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பீன்ஸ் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறதாக பார்த்துக்கொள்ளுங்க, முத்தலாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதை நாங்கள் நல்லா வதக்கி கொள்ளலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இதை நீங்கள் வதக்கி கொள்ள வேணும். பீன்ஸ் கரிஞ்சு போகாத மாதிரி பார்த்து கொள்ளுங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமாக நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிள்ளை ஒரு கொத்து சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா நாங்கள் வதக்கி கொள்ளலாம். வெங்காயம் ஓரளவுக்கு சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமாக நான் இதில் ஒரு மேசை கரண்டி அளவுக்கு மாசி துகள்கள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு இதில் நான்வெஜ் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மிச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து செய்யலாம். இப்போ இதில் 2 மேசை கரண்டி அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். சிவப்பு மிளகாய் துகள்கள். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. நான் கொஞ்சம் ஸ்பைசியாகவே இதை செய்து கொள்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன், நல்ல கலர் கொடுக்கறதுக்காக. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமாக 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கொள்கிறேன். பீன்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர். இப்போ இதை நல்லாவே கலந்து விட்டு கொள்ளுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமாக ஒரு மூடி போட்டு மூடி நாங்கள் இதை மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வைக்கலாம். உங்களுடைய பீன்ஸ் நல்ல பிஞ்சு பீன்ஸாக இருந்ததாக இருந்தால் ஈஸியாகவே வெந்துடும். இப்போ இதை 5 நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கிறேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமாக பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி பீன்ஸும் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதை நல்லா கிளறி விட்டு கொள்ளுங்க. 5 நிமிஷத்துலேயும் இடைக்கிடையில் கிளறி விட்டு கொள்ளுங்க. இப்போ இதை நாங்கள் எண்ணெயை வேறையாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா கொஞ்சம் அதிகமாகவே நாங்கள் எண்ணெய் சேர்த்துருந்தோம். எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி எண்ணெயை தனியாக ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமாக நீங்கள் பீன்ஸ் ஸ்டர் ஃப்ரையை சர்வ் பண்ணலாம். இது நான்வெஜ் ஃப்ளேவரில் பீன்ஸ் சாப்பிட விருப்பம் பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள், மிகவும் சுவையாக இருக்கும். வேறு சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் கூட நீங்கள் ரைஸ் இதோட நல்லாவே சாப்பிடலாம். அவ்வளவு சுவையான ஒரு ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. கூடவே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.